சோசியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வந்து செம வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது டெர்மினல் 5 வந்து எப்படி உடைஞ்சிருக்குது பாருங்க, எவ்வளவு எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்குது பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்குது. அந்த வீடியோ ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை பார்க்கல உங்களுக்கே தெரியும், இதில் டெர்மினல் 5 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. துபாய் விமான நிலையத்தில் வந்து டெர்மினல் 5ன்றது இல்லை. ஸோ இந்த விமான நிலையம் எங்கண்டா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தில் தான் இந்த வீடியோ எடுபட்டிருக்குது. அங்கே உள்ள டெர்மினல் 5 வந்து 2028ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற ஒலிம்பிக்குக்காக மீள் கட்டுமானம் செய்கிறாங்க. அதை புதிதாக வந்து பெருசாகி கொண்டிருக்காங்க. அதனால அங்கே நிறைய பழைய பில்டிங்கள் உடப்படுறதுனால அந்த உடப்பட்ட கட்டுமானங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வீடியோவை தவறாக புரிஞ்சு கொண்ட யாரோ ஒருத்தரால் இந்த வீடியோ வந்து துபாய் ஏர்போர்ட்டில் எடுபட்டதாக பரப்பப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் முன்னெடுத்த ஒரு தாக்குதலால் தான் இந்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் வெளியிட்டதுனால இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகி கொண்டிருக்குது. உண்மையிலேயே இந்த வீடியோ துபாய் விமான நிலையம் அல்ல, லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தில் எடுக்கப்பட்டது. இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவலையும், குறிப்பாக வந்து உண்மையான செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்றதுக்கு வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. விமானம் சார்ந்த செய்திகளை தாரத்துக்கு இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் யூடியூப் சேனல் இது மட்டும்தான்.